Next, the above proof shows that in a populations, organisms that can adapt will survive and produce more progenies, resulting in increase in populations through natural selections. இந்த இது எதுக்கு ஆதாரமாக விளங்குதுன்னா, இந்த கருப்பு அந்த பூச்சி வந்து இந்த மரத்தில் கருப்பு கலரில் போய் இருக்கும்போது அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான இயற்கைக்கு அந்த தகுந்த மாதிரியான தகவமைப்பை அது பெற்றிருக்கு. இந்த மாதிரியான தகவமைப்பை பெற்று அது வந்து என்னது அதிக அளவில் வெள்ளை பூச்சிகளை விட இனக்கூட்டத்தில் அதிக அளவு பெருக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து எதை காட்டுதுன்னா, த அபவ் ப்ரூஃப் ஷோஸ் தட் இன் எ பாப்புலேஷன்ஸ் த ஆர்கானிசம்ஸ் தட் கேன் அடாப்ட் வில் சர்வைவ். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தகவமைப்பை பெற்ற உயிரினங்கள் வில் சர்வைவ், அதுதான் வந்து உயிர் வாழுது. அண்ட் ப்ரொடியூஸ் மோர் ப்ரோஜனிஸ், அந்த மாதிரியான உயிரினங்கள் வந்து அதிக அளவு இளம் உயிரினங்களை உற்பத்தி செய்யுது. ரிசல்ட்டிங் இன் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன்ஸும், அந்த மாதிரி அதிக அளவில் இளம் உயிரிகளை உற்பத்தி செய்வதன் மூலமாக அதனுடைய இனக்கூட்ட தொகை வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகுது. இது எப்படி நடக்குதுன்னா, த்ரூ த நேச்சுரல் செலெக்ஷன்ஸு, இயற்கை தேர்வின் காரணமாக இந்த உயிரினங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான தகவமைப்பை பெற்று தன்னுடைய இனக்கூட்டத்தோட எண்ணிக்கையை உயர்த்துது. நெக்ஸ்ட், ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன்ஸ், செயற்கை தேர்வு. ஆர்டிஃபிஷியல் செயற்கை செலெக்ஷனை தேர்வு இஸ் எ பை ப்ராடக்ட் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், ஓசன்ஸ் அண்ட் ஃபிஷரிஸ். என்னென்னா பார்த்திங்கன்னா, இந்த காடுகள், ஓசன்ஸ்னால் கடல்கள், அண்டு என்னது ஃபிஷரிஸ் மீன் வளங்கள், இவங்களை வந்து என்னது இதில் கிடைக்கக்கூடிய அந்த விளைபொருட்களை வந்து மனிதன் அதிக அளவில் ரொம்பவும் பயன்படுத்துகிறான். ஹியூமன் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், சுரண்டான். எக்ஸ்ப்ளாய்டேஷன் மீன்ஸ் சுரண்டுதல். மனிதன் வந்து அதிக அளவில் பயன்படுத்தியிருக்கான். காடுகளில் இருக்கக்கூடிய வளங்களை அதிக அளவு பயன்படுத்துகிறான், கடல்களில் இருக்கக்கூடிய வளங்களை அதிக அளவு பயன்படுத்துகிறான், மீன் வளங்களையும் அதிக அளவு எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அல்லது த யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸு, ஹெர்பிசைட்ஸு ஆர் ட்ரக்ஸு, பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் மற்றும் மருந்துகளையும் அதிக அளவில் பயன்படுத்துகிறான் மனிதன். இவைகளோட பக்க விளைவு தான் இந்த செயற்கை தேர்வு ஆகும். For hundreds of years, humans have selected various types of dogs, all of which are variants of the single species of dog. மனிதன் வந்து என்ன 100 years 100 ஆண்டுகளுக்கு மேலாக have selected a various type of dogs, வெவ்வேறு வகையான நாய்களை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, அல்லது என்னது தேர்வு செஞ்சிட்ருக்காங்க. ஆல் ஆஃப் விச் ஆர் வேரியன்ட்ஸ் ஆஃப் த சிங்கிள் ஸ்பீசிஸ் ஆஃப் டாக். இவை அனைத்தும் ஒரே சிற்றின நாய்களின் வேறுபட்ட மாற்றுருக்கள் ஆகும். என்னது ஒரே ஒரு ஸ்பீசிஸ் தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கும், அந்த ஸ்பீசிஸ்லேருந்து வந்த வேறுபட்ட மாற்றுருக்களுக்கு தான் இன்றைக்கி அவன் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான வகை நாய்கள் ஆகும். இஃப் ஹியூமன் பீயிங்ஸ் கேன் ப்ரொடியூஸ் நியூ வெரைட்டிஸ் இன் ஷார்ட் பீரியட். மனிதன் வந்து என்னது அவனோட குறுகிய காலத்தில் ஒரு புதிய இனங்களை உருவாக்குறான். இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி மூலியமாக இஃப் ஹியூமன் பீயிங்ஸ் கேன் ப்ரொடியூஸ் நியூ வெரைட்டிஸ், இப்போ குறுகிய காலத்தில் இன் ஷார்ட் பீரியட், குறுகிய காலத்தில் புதிய இனங்களை உருவாக்க முடியும். தென் நேச்சர் வித் இட்ஸ் வாஸ்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் லாங் டியூரேஷன்ஸ் கேன் ஈஸிலி ப்ரொடியூஸ் நியூ ஸ்பீசிஸ் பை செலெக்ஷன்ஸ். அதே மாதிரி இயற்கையில் இருக்கக்கூடிய வாஸ்ட் ரிசோர்ஸஸ், அதிக அளவு வளங்களை கொண்டும், அண்டு லாங் டியூரேஷன்ஸ், அதிக கால அளவு இவங்களை யூஸ் பண்ணி கேன் ஈஸிலி ப்ரொடியூஸ் நியூ ஸ்பீசிஸ். இவற்றை வச்சுக்கிட்டு ஒரு புதிய சிற்றினங்களை உருவாக்க முடியும் பை செலெக்ஷன்ஸ். இயற்கை தேர்வு மூலமாக இயற்கையானது தன்னுக்கிட்ட இருக்கக்கூடிய அதிக அளவு வளங்கள் மற்றும் அதிக கால அளவு இவற்றை கொண்டு ஒரு புதிய சிற்றினங்களை இவற்றால் உருவாக்க முடியும். தேங்க்யூ. ரெகுலராக வீடியோ பாருங்கள், டவுட் இருந்தால் கேளுங்க. அன்னன்னைக்கு நடத்தக்கூடிய லெசன்ஸை அன்னன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக பார்த்துருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.